நம்ம தான் அமேசான் பெருசு பெருசுங்கிறோம். அதுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த அமேசான் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி காரி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு புறம் உலக பணக்காரர்களில் ஒருத்தரான எலான் மஸ்க் அவர் பிரபலமான ஒரு தொலைக்காட்சியை விலைக்கு கேட்டிருக்காரு, அதுவும் அமெரிக்காவில். அந்த தொலைக்காட்சி எவ்வளவு ரேட்டுக்கு தன்னை விற்க போகிறாங்க, அதை எலான் மஸ்க் வாங்கி ட்விட்டர் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய போகிறாரு, குறிப்பாக லே ஆஃப் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான பதிலையும் பார்க்கலாம். இன்னொரு புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடான விஷயங்கள் அமெரிக்காவில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. அது ஆர்மி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. அந்த டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம். பங்களாதேஷ் இந்த நாடில் ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் ஒன்று மாணவர் அமைப்பு நடத்தியிருக்காங்க. அது அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரால் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதிலோட அதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸும் உருவமாய் இது பிரசாத் சிக்னேச்சர். ஜோ ரோகன் இந்த நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரபலமான டிவி தொலைக்காட்சியில் இவர் ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கர். அப்படிப்பட்டவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாரு எக்ஸ் தளத்தில். யாரன்னா எலான் மஸ்க். அப்போது அவர் சில கேள்விகள் கேட்குறாரு. இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக ஜோ பைடன் உள்ளிட்டவங்க நிதிலாம் கொடுக்குறாங்களே, இது வேஸ்ட்டாக இல்லையான்னு கேட்கும்போது எலான் மஸ்க் தன்னுடைய பதிலை சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஜோ ரோகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அமெரிக்காவினுடைய நிதி எல்லாமே தேவையில்லாமல் உக்ரைனில் போய் செலவிடுறாங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு. ஜெலன்ஸ்கி பிச்சை எடுத்து மட்டுமே தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பி கொண்டிருக்கிறார், அவரை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பயங்கர ட்ரோல் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இது உண்மையிலேயே திரிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜோ ரோகன் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டால் அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் இப்போது எந்த மாதிரியான இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். எலான் மஸ்கோட சீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. அப்போ பைடனுக்கு எதிராக தான் அவர் பேசுவார் அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் பைடனையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காரு ஜோ ரோகன். அந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் அப்படி ஒரு பிரபலமான நிகழ்ச்சி இருக்கான்னு கேட்டால் டிவி நிலைக்காட்சியில் நீயா நானா ஷோ மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஷோ நடத்துகிறவர் தான் இந்த ஜோ ரோகன். அப்போது ஜோ ரோகன் எலான் மஸ்கிட்ட கேட்குறாரு, இப்போது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல இந்த MSNBC அப்படிங்கிற தொலைக்காட்சியை நீங்கள் விலைக்கு கொடுத்தா வாங்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போது அதுக்கு எலான் மஸ்க் கண்டிப்பாக வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னையும் பேசியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இந்த MSNBC அப்படிங்கிற அந்த சேனலையும் எலான் மஸ்க் வாங்க போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாக மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அப்படி அவர் அந்த சேனலை வாங்கினார் அப்படின்னா அதை XNBC அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏராளமான மக்கள் எலான் மஸ்கையும் ஜோ ரோகனையும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் விளையாட்டு போக்கில் தான் ஒரு பீரியடில் ட்விட்டரை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் அவர்கிட்ட கேட்டாங்க. அதனால் என்ன வாங்கினா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2022 அக்டோபரில் அதை தன்வசப்படுத்தினார் எலான் மஸ்க். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக லே ஆஃப்லாம் நடந்தது, வேலையை விட்டு தூக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் நடந்தது. சரி, இந்த MSNBCயினுடைய அந்த கம்பெனி அவங்களுடைய தாய் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா காம்காஸ்ட் அப்படிங்கிற இந்த மல்டிநேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி அவங்களுடைய அதான் தாய் நிறுவனம். அதுக்கு கீழே ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. CNBC உள்ளிட்ட செய்தி சேனல்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆத்தென்டிகேட்டான நியூஸ் சேனல்ஸ். அந்த சேனல்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கான வேலையை எலான் மஸ்க் செஞ்சால் கூட அந்த தாய் நிறுவனம் எலான் மஸ்க் மாதிரியான நபர்களுக்கு அதை விற்பாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அதே நேரத்தில் ஜோ ரோகன் சில கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, நீங்கள் CNN விட கூடுதல் பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த MSNBCயை வாங்கினீங்கன்னா உலகத்தில் 38% மக்கள் உங்களை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத விஷயத்தை ஏற்றி விட்டுருக்காரு. இதை வாங்கினீங்கன்னா ரச்சல் மேடோ அந்த லேடி உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஷோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள கூட உங்களை விரும்புவாங்க, அவங்க உங்களை லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய அளவிலான ஆங்கர். அவங்களுடைய ஷோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவை பற்றி நம்ம ஏன் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆங்கருக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பெயர் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த சேனலுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கூடிய விரைவில் அந்த MSNBCங்கிற சேனல் எலான் மஸ்கினுடைய வசம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
யூஎஸ் மிலிட்ரியில் ஒரு 13 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 15,000 பேர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான். இந்த 15,000 பேரையும் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு புதிய ஒரு முடிவு வந்து அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஃபைல் ஒன்று தாக்கல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஆர்மியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் 15,000 பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. LGBTQ அப்படிங்கிற தொடர்பான வார்த்தைகள் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடக்கும்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. ஃப்ரான்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், அவங்க LGBTQ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க. மேக்ரானுடைய மனைவியே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு தெரியல அப்படின்னாலும் ஃப்ரான்ஸ் LGBTக்கு ஆதரவான ஒரு கண்ட்ரி. அவங்க இந்த ஒலிம்பிக்கை மையமாக வச்சு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடான விஷயங்களை உலகம் முழுவதும் இவங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் இதில் நாட்டமாக இருக்குது. ஸோ அமெரிக்கா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா LGBTக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஸோ அவங்க LGBTவை பேன் பண்ணியிருக்காங்க. முறைசாரா உறவுகளை வந்து அவங்க அங்கீகரிப்பது இல்லை. இதுதான் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு. அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக அமெரிக்கா LGBT ஆதரிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இப்போ ட்ரம்ப் பொசிஷனுக்கு வந்ததற்கு பிறகு அந்த நிலை மாறும். அமெரிக்காவில் டிரான்ஸ்ஜெண்டருக்கான பதவி வாய்ப்பு, அவங்களுக்கான போஸ்டிங் முதற்கொண்டு பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிரான்ஸ்ஜெண்டருக்கு இழைக்கப்பட்ட அநீதியா அப்படிங்கிற கேள்விகளும் அங்கே அமெரிக்காவில் ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. நான் சும்மா இருந்தால் கூட துயரம் என்னைய சுற்றியில் வருது அப்படிங்கிற அளவுக்கு கனடாவோட பிரைம் மினிஸ்டர் இவங்க ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் பாவம் பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ் வார்த்தை புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தி அசிங்கப்பட்டார். அதோடு சேர்த்து இப்போது பாவம் அந்த டெய்லர் அவங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது, கான்சர்ட் ஒன்று. இந்த டெய்லர் ஸ்விஃப்டினுடைய ப்ரோக்ராம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா ரோஜர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதுக்கு ஆப்போசிட்டில் 500 கிலோமீட்டர் தாண்டி மோஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் ஒன்று நடக்குது. இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து அந்த மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலாக, அந்த மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு பதிலாக கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அங்கே போய் வந்து டெய்லருடைய ஆட்டத்துக்கு இவரும் நடனமாடி பாட்டு பாடி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் யாருக்கான பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற கேள்வியை கனடா மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஒரு நடிகையினுடைய நாடகியினுடைய ஆடல் அழகியினுடைய அந்த நடனத்தை ரசிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை ஜஸ்டின் ட்ரூடோ எழுப்பவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர் இக்கட்டான நிலையில் மாட்டி தவிக்கிறார். இந்தியாவை பகச்சிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்மளும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை அவர் எப்படி கையாள போகிறாரு அப்படிங்கிற பெரிய கேள்வி. கண்டிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நெதன்யாகுவை கைது செய்வதற்கான வாய்ப்பு கனடாவில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னதும் அவர் தான். அதற்காக பெரிய போராட்டமும் கனடாவில் நடந்திருக்கு. இதுவும் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ இப்போது ஒரு பெரிய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இதிலிருந்து வெளியில் வருவதற்கான அரசியல் பக்குவம் அவருக்கு கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்காவில் ஃப்ரைடே, பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு அழைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே நடந்திருக்கக்கூடிய போராட்டம் அந்த மாதிரி. அங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 20 கண்ட்ரியில் அமேசான் நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு ஊழியர்களாக நிறையா பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த ஊழியர்கள்லாம் வேர் ஹவுஸில் எங்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுறதில்ல. பொருட்களில் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் அதை தயாரித்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கான சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவிற்கு கூட மனிதர்களுக்கான உழைப்பாளர்களுக்கான அமேசான் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா உட்பட, துருக்கி உட்பட அமெரிக்காவோடு சேர்த்து மொத்தம் 20 நாடுகளை சேர்ந்த இந்த அமேசான் ஊழியர்கள் திடுதிப்புன்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது அமேசான் ஊழியர்களை உலக மத்தியில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி பற்றிய கேள்விகளை எழுப்புது. ஒரு ஊழியருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதை பேக் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் பாதிப்புகள் ஏற்படும். சரியான ஒரு இடத்துல டெலிவரி கொடுக்குறதுல தொய்வு ஏற்படும். அப்போ அமேசான் நிறுவனத்தை ஆர்டர் பண்ணக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அதனுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது நிலைப்புத்தன்மை இல்லாதது அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அமேசானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஊரெல்லாம் உழைக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து அவங்கள காப்பாற்ற வேண்டியது அமேசானுடைய கடமை அப்படின்னுங்கிற விஷயத்தையும் நெட்டிசன்கள் தனது கருத்துக்களாக சோஷியல் மீடியாவில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் இந்த நாடை பற்றி இப்போ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டால் எல்லாமே அமெரிக்கா தொடர்புடைய செய்தி தான். அப்போது அமெரிக்காவினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் நோபல் பரிசு பெற்ற யூனிஸ் அப்படிங்கிற நபர். இப்போது பங்களாதேஷில் அவர் தான் வந்து தலைமை ஆலோசகராக இருந்து பங்களாதேஷை அமெரிக்காவுக்காக வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போது 18 நவம்பர் வந்து ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, அப்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு திடுத்துப்புன்னு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அப்போது அவருக்கு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, டயாலிசிஸ் பண்ணும்போது அவருடைய உடல்நிலையில் மோசமாக இருக்குது. அப்போது அவரை வந்து டெங்கு ஃபீவரால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆகுது. உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு புகார் வருது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் அவர் இறந்தும் போயிடுறாரு. உடனே மாணவர்கள் பயங்கரமாக கொந்தளிப்பு அடைகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து டாக்காவை சுற்றி இருக்கக்கூடிய 33க்கும் மேற்பட்ட அந்த மருத்துவ கல்லூரிகள், பிற கல்லூரிகளில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே தான் மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது பெரிய அளவில் நடக்குமே. அதை வழி நடத்துறது PNP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாணவர் அமைப்பு. அந்த போராட்டத்தை வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு, தடுக்க யாருமே இல்லை. ஒரே ஒரு மரணத்துக்கு பதிலாக அங்கே மேலும் 3 மரணங்கள் நிகழுது. இந்த போராட்டத்தின் காரணமாகவே மேலும் 3 மாணவர்கள் இறந்து போகிறாங்க. ஸோ பங்களாதேஷில் வந்து மாணவர் அமைப்புங்கிறது கட்டுக்கடையாங்காமல் தான் எடுத்தது தான் சரி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் வந்து யார் கையில் பிடிமானத்தை கொடுக்கக்கூடாதோ அவங்க கையில் தூக்கி பிடிமானத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ ஷேக் ஹசீனா மாதிரியான வல்லமை பொருந்திய நபர்கள் வந்து பங்களாதேஷில் இல்லாதது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் பங்களாதேஷில் இல்லாதது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் சௌகரியமாக போயிடுச்சு. அது இந்தியாவை மிரட்டுவதற்கு பங்களாதேஷ் எப்போனாலும் அமெரிக்கா அதை பயன்படுத்துவதற்கான ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய அச்சம். அது கூடிய விரைவில் எப்போ நடக்க போதோ தெரியல. ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தடுக்கக்கூடிய வல்லமை படைத்ததுங்கிறத நாமளும் நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.